மத்தேயு 26வது அதிகாரத்தில் நாம் பேதுருவை பார்க்கிறோம். இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு? 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். அதிலும் கடைசியாக சொல்கிறார், அவர் சபிக்கவும் தொடங்கினார். யார் என்று அவர் கேட்டார், சபிக்கவும் தொடங்கினார் என்று சொல்லப்படுது. அந்த அளவிற்கு அவருடைய இருதயம் ஒரு பயத்தினாலே, கடினத்தினாலே தன்னை பாதுகாப்பதற்காக அந்த பேதுருவானவர் என்ன பண்ணார்? இயேசுவுக்கு விரோதமாக அவர் நடந்து கொண்டார். அப்போ இது ஒரு பெரிய பாவம்தான். ஆனால் அந்த இடத்துல அவர் மனம் கசந்து அழுதார் என்று சொல்லப்படுகிறது. சரி, மனம் கசந்து அழுதார். இப்போ இவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், மனஸ்தாபப்பட்டவருடைய பாவத்தை மன்னிக்கிறது இல்லைன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மனங்கசந்து அழுதார் என்பதை லூக்கா 22வது அதிகாரத்தில் சொல்லப்படுது. அவர் எங்கே போய் மனங்கசந்து அழுந்தார்? இயேசுவினுடைய பாதத்தின் அடியில் உட்கார்ந்து மனங்கசந்து அழுதாரா? இல்லையே. 22வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, வெளியே போய் மனங்கசந்து அழுதா. 22:62 சொல்கிறார். 61 படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் 3 முறை 3 முறை அவர் மறுதலிக்கப்படும் பொழுது 3வது முறை தூரத்தில் இருந்த இயேசுசாமி இந்த தூரத்தில் இருந்த இந்த பேதுருவை நோக்கி பார்க்கிறார். இவர் ஆக்சுவலாக முற்றத்தின் வெளியில் இருக்கிறார். அப்போ அந்த வேலைகளை நோக்கி பார்க்கிறார். பார்த்த உடனே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 முறை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே நினைவு கூர்ந்து, ஆண்டவர் சொன்னது நடந்துருச்சே என்று நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். அந்த இடத்துல அவர் முன்னாடி போக முடியாது. போனாக்கா அவரும் சீசர் என்று சொல்லி அவரையும் கொலை பண்ணி வருவாங்க. அவன் அழுதானே தவிர அந்த இடத்துல போயிட்டு சரி டேரெக்டாக போயிட்டு நம்ம அவர் காலில் விழுவலாம் அப்படின்னு விழுவல. ஏன்னாட்டா அவருக்கு மரண பயம் இருந்தது. எல்லாருக்கும் இன்றைக்கி மரண பயம் இருக்குது. யாருமே அப்படியே மரண பயம் இல்லாதவர்களாம் யாரும் கிடையாது. எனவே அவர் மனங்கசந்து அழுதார். அவருடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். அதுபோல் இவர் மனஸ்தாபப்பட்டால் இவருடைய பாவத்தை தேவன் மன்னிக்கிறார். ஒரு கண்ணில் வெண்ணெயும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற பிரசங்கமாகவும் இருக்கக்கூடாது, அந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியவர்களை மாத்திரம் மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாது. நமக்கு விரோதமானவர்களையும் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிற அந்த ஆழமான மன்னிப்பு அது நமக்கு அவசியம். அந்த மன்னிப்பை தான் இயேசுசாமி இந்த வேலைகளில் செய்திருக்கிறார்.